அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிசாமி. ஒரு சொத்தோட உரிமையாளருக்கே தெரியாமல் ஆள்மாறாட்டம், போலி ஆவணங்கள் மூலமாக அந்த சொத்து முறைகேடாக பதிவு செய்யப்பட்டு இருந்தால் அந்த பத்திரப்பதிவுகளை அந்த மாவட்ட பதிவாளரே நேரடியாக ரத்து செய்கிற வகையில் பத்திரப்பதிவு சட்டத்தில் 77A ஒரு பிரிவையும் 77B ஒரு பிரிவையும் உருவாக்கி கடந்த 2022ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி அந்த சட்ட திருத்தம் கடந்த 2022 ஆகஸ்ட் 16 முதல் அமலுக்கும் வந்தது. இந்த சட்ட திருத்தத்தோட அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் மோசடி பத்திரப்பதிவுகள் தொடர்பாக 11,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புகார்கள் அளித்தாங்க. ஆயிரக்கணக்கான மோசடி பத்திரப்பதிவுகளை மாவட்ட பதிவாளர்கள் ரத்து செஞ்சாங்க. தமிழக அரசோட இந்த புதிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து பல பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செஞ்சாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு பத்திரப்பதிவு சட்டத்தில் தமிழக அரசாங்கம் புதுசாக கொண்டு வந்திருக்கிற பிரிவு 77A 77B ஆகிய பிரிவுகளின் கீழே போலியாக பதிவு செய்யப்பட்ட பத்திரப்பதிவுகளை மாவட்ட பதிவாளர்களே ரத்து செய்யலாம்னோ, அது தொடர்பான மேல்முறையீட்டை பத்திரப்பதிவுத்துறை துணைத் தலைவர் அவர்கள் விசாரிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தன்னிச்சையான உத்தரவு. பல முறைகேடுகளுக்கு இது வழிவகுத்திருக்கு. அதனால் இந்த சட்ட திருத்தம் செல்லாதுன்னு நீங்கள் அறிவிக்கணும்னு அந்த வழக்கில் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த சட்ட திருத்தத்தில் விதிமுறையோ வழிகாட்டு நெறிமுறையோ வகுக்கலை. சொத்துக்கே சம்பந்தம் இல்லாத யாரோ ஒரு 3வது மனுஷன் புகார் செஞ்சாலும் கூட அதன் அடிப்படையில் பத்திரப்பதிவை ரத்து செய்ய மாவட்ட பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அந்த புகாரில் மாவட்ட பதிவாளர் எப்படி விசாரணை நடத்தணும், எவ்வளவு நாளுக்குள்ளே தீர்ப்பு வழங்கணுங்கிற எந்த விதியும் வகுக்கப்படலை. அதனால் இந்த சட்ட திருத்தத்துக்கு நீங்கள் தடை விதிக்கணும்னு அவங்களுடைய வக்கீல்களும் வாதாடினாங்க. அதை ஏற்றுக்கிட்ட உயர்நீதிமன்றம் நாங்கள் சொல்கிற வரைக்கும் இந்த சட்ட திருத்தத்தோட அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு பதிவுத்துறைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தாங்க. இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தோட சுமையை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்குன்னும் தமிழக அரசு தரப்பில் வாதாடினாங்க. இந்த சட்ட திருத்தத்தை பற்றி அவங்களுடைய விளக்கத்தை நீதிமன்றத்தில் அறிக்கையாக கொடுத்துருந்தாங்க. இந்த வழக்கு சம்பந்தமாக தொடர்ந்து விசாரணை நடந்துச்சு. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட அமர்வு நீதிபதிகள் பத்திரப்பதிவு சட்டத்தில் பத்திரங்களை ரத்து செய்யும் வகையில் மாவட்ட பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்கி கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டப்பிரிவு 77A அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. எனவே அதை நாங்கள் ரத்து செய்கிறோம். அந்த சட்டப்பிரிவின் கீழ் மாவட்ட பதிவாளர்கள் பிறப்பித்த உத்தரவுகளும் ரத்து செய்யப்படுதுன்னு 2/8/2024 தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. தமிழக அரசு கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தம் உண்மையிலேயே பொதுமக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. மற்ற மாநிலங்களுக்கு இது ஒரு முன்னோடியாக இருந்தது. இந்த சட்ட திருத்தத்துக்கு தமிழக ஆளுநரும் ஒப்புதல் அளிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்ட திருத்தம் செய்ய வேண்டிய பத்திரப்பதிவு சட்டம் மத்திய அரசாங்கத்துடைய சட்டங்கிறதுனால முறைப்படி நம்ம நாட்டு ஜனாதிபதியோட ஒப்புதலையும் பெறப்பட்டிருக்கு. இந்த சட்ட திருத்தத்தில் குறைகள் ஏதாவது இருந்தால் அதை மட்டும் திருத்தி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கலாம். அதை செய்யாமல் அந்த சட்ட திருத்தத்தையே ரத்து செஞ்சது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் மேல்முறையீடு செய்யணும்னு உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க. அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு எனது